இறந்தவர்களுடைய உறவினர்கள் கதறி அழக்கூடிய அந்த உருக்கமான காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அகமதாபாத்தை சார்ந்த ஏராளமானோர் அந்த விமானத்திலே பயணம் செய்திருக்கின்றார்கள். விமான விபத்து ஏற்பட்ட செய்தி அறிந்து விமானத்தில் பயணித்தவர்களுடைய உறவினர்கள் அங்கு குவிந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் விமானம் புறப்பட்டு ஒரு சில நிமிடங்களிலேயே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது என்பதில் இருந்தே ஒரு செய்தியை புரிந்து கொள்ள முடியும். விமானத்தில் செல்லக்கூடிய யாரும் தனியாக விமானத்தில் ஏறி செல்லுவதில்லை. இந்தியா போன்ற ஒரு நாடுகளில் விமானத்தில் செல்லுகிறார்கள் என்றால் அது ஒரு கொண்டாட்டம் போன்று இருக்கும். குடும்பத்தினர் அனைவரும் வருகை தந்துதான் வழி அனுப்பி வைப்பார்கள். அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விமான நிலையங்களிலும் சென்று பார்த்தோம் என்றால் புறப்பாட்டு பகுதியிலே எப்பொழுதுமே அந்த புறப்பட்டு செல்லக்கூடியவர்களை குடும்பத்தோடு வந்துதான் வழி அனுப்பி வைப்பார்கள். அகமதாபாத்திலும் இன்று அவ்வாறுதான் கிட்டத்தட்ட 240 பேரிலே 170 இந்தியர்கள் இருந்ததாக சொல்லப்படுகின்றது. அந்த இந்தியர்களை எல்லாம் வழி அனுப்பி வைப்பதற்காக அவர்களுடைய குடும்பத்தினர் வந்திருக்கக்கூடும். விமானம் புறப்பட்டு விட்டது என்ற செய்தி அறிந்து விமான நிலையத்திலிருந்து ஒரு சில கிலோமீட்டர்கள் மட்டும்தான் அவர்கள் திரும்பி சென்றிருக்க முடியும். உடனடியாக தங்களுடைய உறவினர்கள் பயணித்த விமானம் விபத்தில் சிக்கி இருக்கின்றது என்ற செய்தி அவர்களுக்கு கிடைத்தவுடன் பதறி துடித்தபடி விமான நிலையத்தை வந்தடைந்திருப்பார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள முடிகின்றது. அந்த அடிப்படையில் தான் அவர்கள் அழுது அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் ஒரு சில தகவல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். வழி அனுப்பி வைத்தவர்கள் திரும்பி செல்ல முற்படும் பொழுதே இந்த விபத்து நடந்து முடிந்திருக்கின்றது. விபத்தில் சிக்கியவர்களுடைய உறவினர்கள் கதறி அழக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது. விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களுடைய உடல்களை உடனடியாக அடையாளம் காண முடியவில்லை என்று சொல்லி இருக்கின்றார்கள். தீப்பட்டதன் காரணமாக தீயில் அனைத்து உடல்களும் வெந்து எரிந்து முடிந்திருக்கின்றன என்று சொல்லப்படுகின்றது. எனவே உடனடியாக யாருடைய உடலையும் ஒப்படைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. மரபணு சோதனை மேற்கொண்ட பிறகுதான் யாருடைய உடல் என்பதை உறுதி செய்துவிட்டு உடல்களை ஒப்படைக்க முடியும் என்பதும் தெரிய வந்திருக்கின்றது. இதுவரை உயிரிழந்த அந்த 170 பேருடைய உடல்களும் பாதுகாப்பாக அவை தனியாக வைக்கப்பட்டிருக்கின்றன மருத்துவமனையிலே. தொடர்ந்து அந்த சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன. பிரிட்டனை சார்ந்த நபர்கள் என்று பார்த்தோம் என்றால் 53 பேர் இருந்திருக்கின்றார்கள். போர்ச்சுகீசிய நாடுகளை சார்ந்தவர்கள் 7 பேர் அந்த ஏர் இந்தியா விமானத்திலே பயணம் செய்திருக்கின்றார்கள். அவர்களில் பலர் சுற்றுலாவிற்காக வந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. பிரிட்டனை சார்ந்தவர்கள் அதிக அளவில் இந்தியாவிற்கு சுற்றுலா வருவார்கள். அந்த அடிப்படையில் தான் பிரிட்டன் நாட்டவர்கள் 50க்கும் கூடுதலானவர்கள் இந்த விமானத்திலே இருந்திருக்கின்றார்கள். இந்தியர்கள் என்று பார்த்தோம் என்றால் 169 பேர் இருந்திருக்கின்றார்கள். அவர்களில் 1-2 நபர்களை தவிர மற்ற அனைவருமே இறந்து விட்டார்கள் என்று சொல்லும் விதமாக உயிரிழப்பு எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்தபடி இருக்கின்றன. குஜராத் மாநில அரசு மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களை சார்ந்த பேரிடர் மீட்பு குழுவினரும் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு அருகே இருக்கக்கூடிய நகரம் என்பதன் காரணமாக உடனடியாக எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு படை வீரர்களுக்கான பேரிடர் குழு அதிகாரிகளும் அந்த பகுதிக்கு விரைந்து சென்றிருக்கின்றார்கள். விமான விபத்து ஏற்பட்ட பகுதி கட்டுமான பகுதி என்பதன் காரணமாக தொடக்கத்தில் நாம் பார்த்தோம் கோல்ஃப் விளையாட்டு மைதானம் அருகே இந்த விமானம் கீழே விழுந்ததாக தெரிய வந்தது. அடுத்தடுத்த அந்த செய்திகளை நாம் பெறும் பொழுதுதான் அது ஏதோ ஒரு திறந்த வெளியிலே விழுந்து விடவில்லை, கட்டுமான பகுதியின் மீது விழுந்திருக்கின்றது என்பதை உறுதி செய்ய முடிந்தது. அடுத்த சில நிமிடங்களில் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தமான இடத்தில் விழுந்ததாக தகவல் கிடைத்தது. மேலும் அது பற்றி நாம் தகவல்களை பெறும் பொழுது அது மருத்துவமனை கல்லூரியினுடைய ஒரு விடுதி கட்டடத்தின் மீது விழுந்திருக்கின்றது என்று தெரிய வந்தது. அந்த விமானம் விழுந்த நேரத்தை வைத்து பார்க்கும் பொழுது அது மதிய உணவு இடைவேளை, அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் மதிய உணவு வழங்கக்கூடிய இடைவேளை நேரம் என்பதன் காரணமாக அந்த கட்டுமான பகுதியிலே உணவருந்தும் கூடம் இருந்ததால் யாரேனும் உணவருந்தி இருப்பார்களோ என்ற ஒரு அச்சம் இருந்தது. அதன் பிறகு அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகளில் தான் கிட்டத்தட்ட 60 மருத்துவ மாணவர்கள், மருத்துவ பேராசிரியர்கள், மருத்துவர்கள் அமர்ந்து உணவருந்தி கொண்டிருந்த ஒரு கட்டுமானத்தின் மீதுதான் இந்த விமானம் மோதி விழுந்து வெடித்து சிதறி தீப்புழம்பாக மாறி அந்த கட்டுமான பகுதியையும் பற்றி எரிய செய்திருக்கின்றது என்பது தெரிய வந்திருக்கின்றது. இந்த சோகமான சமயத்திலே அந்த உணவருந்தும் கூடத்திலே உணவு அருந்தியவர்கள் தட்டுகளை அப்படியே வைத்துவிட்டு ஓடி சென்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். உருக்குலைந்து கிடக்கக்கூடிய கட்டுமான பகுதியை பார்க்கின்றோம். மருத்துவர்கள் அமர்ந்து உணவருந்தி கொண்டிருந்த அந்த இடத்திலே அவர்களுடைய உணவுப் பொருள்கள் எல்லாம் சிதறி கிடக்கின்றன. 5 மாணவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பது அதிகாரப்பூர்வமாக தெரிய வந்திருக்கின்றது. மேலும் ஏதேனும் மாணவர்கள் இறந்திருக்கின்றார்களா என்பதையும் தொடர்ந்து அது தொடர்பான விவரங்களை பெற்று வருகின்றோம். விமான விபத்திலே மொத்தமாக இதுவரை 170 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.